ஹாய் எங்கட பிகைன்மி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்ற புதிய வருடத்துக்கான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறதோட இவ்வருடமானது எல்லோருக்குமே வெற்றிகளையும் பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் அள்ளி கொடுக்க போகின்ற வருடமாக காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவ்வருடமானது சூரிய பகவானின் ஆட்சியின் கீழ் ஆட்சி பெற்று வருவதனால் பற்பல நல்ல பலன்களையும் எல்லோருக்கும் கொடுக்க போகின்றது. முதலாவதாக எண் 1 10, 19, 28 ஆகிய திகதிகளில் பிறந்த உங்களுக்கு இவ்வருடமானது மிகவும் சிறந்த ஆண்டாக இருக்க போகின்றது. புதிய தொடக்கங்கள், தலைமைத்துவ பண்புகள் மற்றும் கௌரவங்கள் அதிகரிக்க போகின்ற ஆண்டாகவும் இவ்வருடம் உங்களுக்கு இருக்க போகின்றது. அடுத்ததாக எண் 2 2, 11, 20, 29 ஆகிய திகதிகளில் பிறந்த உங்களுக்கு இவ்வருடமானது கூட்டு முயற்சி மற்றும் உறவுகளுக்கு இடையான முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக காணப்படுவதுடன் உணர்ச்சிகளை தள்ளி வைத்துவிட்டு முடிவெடுத்தால் எதிலுமே வெற்றி காணலாம். அடுத்ததாக எண் 3 12, 21, 30 ஆகிய திகதிகளில் பிறந்த உங்களுக்கு இவ்வருடமானது படைப்பாற்றல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஆண்டாக காணப்படுவதுடன் புதிய விடயங்களை கற்கிறதுல ஆர்வமும் காட்டுவீர்கள். அடுத்ததாக எண் 4 13, 22, 31 ஆகிய திகதிகளில் பிறந்த உங்களுக்கு இவ்வருடமானது கடின உழைப்பு தேவைப்படும் ஆண்டாக காணப்படுவதுடன் நிதானமாக செயற்பட்டால் எதிலுமே வெற்றி காணலாம். அது மட்டுமின்றி சேமிப்பிலும் அதிக கவனம் தேவை. அடுத்ததாக எண் 5 14, 23 ஆகிய திகதிகளில் பிறந்த நீங்கள் எல்லோருடனும் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்கள். உங்களுக்கு இவ்வருடமானது பல மாற்றங்கள் நிறைந்த வருடமாக காணப்படுவதுடன் பயணங்கள் மற்றும் தொழில் மாற்றங்கள் சாதகமாகவே இருக்கும் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக எண் 6 அதாவது 6, 15, 24 ஆகிய திகதிகளில் பிறந்த உங்களுக்கு இவ்வருடமானது குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவதுடன் ஆடம்பரமான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். 6ஆம் இலக்கத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர்களுக்கு இவ்வருடமானது சாதிக்கக்கூடிய வருடமாகவே காணப்படுகின்றது. அடுத்தபடியாக எண் 7 16, 25 ஆகிய திகதிகளில் பிறந்த நீங்கள் அறிவு கூர்மையாகவும் சவால்களை சாதகமாக்கி சாதனை படைப்பவர்களாகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு இவ்வருடமானது சுய ஆர்வம் மற்றும் அமைதி தேவைப்படும் ஆண்டாக காணப்படுவதுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்தபடியாக எண் 8 17, 26 ஆகிய திகதிகளில் பிறந்த நீங்கள் ராஜதந்திரத்தினால் எல்லோரையுமே கவரக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அது மட்டுமில்லாமல் இவ்வருடமானது நிதி நிலைமையில் ஸ்திரீர தன்மையையும் நிலையான சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பும் இவ்வருடம் உங்களுக்கு காணப்படுகின்றது. இறுதியாக எண் 9 அதாவது 9, 18, 27 ஆகிய திகதிகளில் பிறந்த நீங்கள் பிறப்பு முதல் இப்ப வரை பல கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற மனோபாவத்தை கொண்ட உங்களுக்கு இவ்வருடமானது பழைய விடயங்களை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய திட்டங்களை வகுப்பீர்கள். அது மட்டுமின்றி ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை. இவ்வாண்டானது எல்லோருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித் தருவதுடன் இவ்வருடமானது எண்கணித சாஸ்திர பலன்களையும் கேட்டிருப்பீர்கள். இது போன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு எங்களுடைய பிகைன்மி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.